இல்லை இல்லைங்க. மக்களுடைய தேவை என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை வாக்குறுதிகளாக தேர்தல் அறிக்கையாக உருவாக்க முடிவு செய்திருக்கிறோம். அதனால் எண்ணிக்கை அப்படிங்கிறதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது. அரசியல் காரணங்களுக்காக தேர்தல் நேரத்திலே பல பொய்யான விமர்சனங்களை சில பேர் வைப்பார்கள். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. உண்மையான நிலவரம் என்ன என்று இங்கே இருக்கக்கூடிய ஊடகத்துறையைச் சேர்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் தெரியும். அதனால் நான் இதுக்கும் மேலே விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி. இளைஞரணி சிறுபான்மையினர் மக்கள் அவங்களோட ஓட் பேங்க் வந்து அதிக அளவில் திமுக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இளைஞர்கள் பற்றாலும் மகளிர் ஓட்டும் அதிகம் தாவேக பக்கம் போகிறதா சொல்லியிருந்தாங்க. நேற்று அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் சிறுபான்மை மக்கள் ஓட்டும் அதிக அளவு அவங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ்லேயே அவங்க வந்து பல இல்லைங்க, யாருக்கு எந்த வாக்குகள் எப்படி போகுது அப்படிங்கிறது தேர்தல் முடிந்த பிறகு உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். நாங்கள் நிச்சயமாக உறுதியாக இருக்கிறோம். அடுத்த முறையும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தொடரும். முதலமைச்சர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக தொடர்வார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை.